உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சு எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. என்ன வெயிலு, மழை அப்படி பெய்யுது. இந்த ஊரதான் அப்படி அநியாய வெயிலு. சுஷ்மி, அந்த குரங்கு பொம்மை என்ன விலை? கண்ணாடி சார் அது. நம்ம மூஞ்சியா அப்படி இருக்கு. ஆள உடிச்சு விட்டாங்க. மல்லாக்க படுத்து விட்டத்தை பாக்குறது எவ்வளவு சுகம். அதுவும் காலை விரிச்சு தூங்குறதுல என்ன காத்தோட்டம். வர சொல். யாரு அவனா ரவுடின்னு சொல்லி ஜீப்ல ஏறி வந்துட்டான். யாருன்னே தெரியல. கோமாளியா இருக்கான். ஹலோ, நான் சாதாரண ரவுடி இல்ல, மிகப்பெரிய ரவுடின்னு காட்டுறதுக்காகத்தான் வாண்டடா வண்டியில ஏறி வந்தேன். சார், சினம் கொண்ட சிங்கத்தை சிறையில் அடைச்சிங்கன்னா அது செல்லையே செதைச்சிரும். பரவாயில்லையா? யாரு செதட்டுவாங்கன்னு தெரியும். உள்ள போ. அதுக்கு மேல உங்க இஷ்டம். நம்ம என்ன பண்ண? மாப்பிள்ள வரலையா? இப்ப வருவான். ஆமா, எனக்கு என்னமோ கப்பல்ல மிதக்கிற மாதிரியே பீலா இருக்க. சுத்தி தண்ணி இருக்கிற மாதிரி தெரியுதா? ஆமாங்க. தூது கொஞ்சம் தாசி ஆயிடுச்சு. ஏங்க, இது என்ன ஆக்ஷன் பிலிமா காமெடி பிலிமா? கில்லர் பிலிம். ஓஹோ. ஏங்க, கில்லர் பிலிம்ங்கறீங்க, கிங்காங்க காட்றாங்க. நீதான்டா அந்த குரங்கு. நானா? இங்க ஒரு ஆத்தடி தெய்வமே, புயல் வேகத்துல போய்கிட்டு இருக்கே. குறுக்கு எது மணலாரி வந்துடக்கூடாதா? குதிச்சுடா கைப்புள்ள. என்னது இது? திருவிளையாடல் சரஸ்வதி சபதம் படத்துல வர்ற மாதிரி ஒரே பனிமூட்டமா இருக்கு. அப்படின்னா சொர்க்கத்துக்கு வந்திருக்கமா? என்னடா கட்டத்தோட ஆளுங்க நம்ம பூச்சி பண்ணி போட்டு அடிச்சிருக்காங்க தானே. கட்டதுரைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. தல பூச்சி பண்ணி கொண்டு இன்னைக்கு முடிவு பண்றேன்டா, இந்த கைப்புள்ளையா அந்த கட்டதுரையான்னு. எல்லா வண்டிய அமுக்குடா ஆவன. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இது வரைக்கும் யார் என்னை தொட்டதில்ல. போன மாசம் தானே நான் அடிச்சேன். அது போன மாசம். நான் சொல்றது இந்த மாசம். இப்ப போறேன், ஆனா திரும்பி வரமாட்டேன்னு சொல்ல வந்தேன். இந்த இடத்துல இருந்து ரெண்டே ஜம்பளம் அப்படியே போய் அவன் நெஞ்சு தட்டிய புடிச்சு முட்டுனே பாத்துக்க. ஒரு முட்டு சக்குன்னு விளையிட்டா. பின்னால போஸ்ட் மரம் முட்டுல ஓபன் ஆயிருச்சு. பின் வாங்கிறோனா ரத்தத்தை கண்டாதான் உன் மாமனுக்கு கோவம் வருமே. வரணுமே. கால்ல இருக்க ரெண்டு கட்ட வரலையும் அப்படியே பூஸ் பண்ணி கிருட்டு போய் விட்டே பாரு. நடு முதுகுல ஒரு மிதி. முதுகுல அருவாளை திருப்பி வச்சிருந்திருக்கேன். பலாப்பழம் பிறந்த மாதிரி ரெண்டு பாதமும் பிறந்துருச்சு. உடனே உசுர பணைய வச்சு போனவன் அவனுக்கு முன்னால நான் போய் ஒரு அடி குப்புற வந்துட்டேன். உடனே பிறண்டு பாக்குறேன், அவன் கண்ணுல ஒரு மரண பயம். இவனை ரத்த வெறியோட விரட்டுறான்னா இவன் ஒரு ரத்த வெறி பிடிச்ச வேங்க நினைச்சுக்கிட்டு என் மேல ஏறின ஆட்டோல அவன் ஏறி போய்க்க. போடா போடா புண்ணாக்குன்னு ஒரு பாட்டை பாடிக்கிட்டு நேரா உன்கிட்ட வந்துட்டேன். யாரு தெரியுங்களா? குரங்கு குதறி இப்படி நான் பேசுற குரங்கு அப்படியே கடிச்சு பராண்டி வறண்டி விட்டு. ஆமா, அந்த பக்கம் போகாத. ஏன் அண்ணன் தம்பி 2 பேரும் அடிச்சுட்டு கிடக்குறாங்க. சிக்கலாயிரும். டேய், நாங்கெல்லாம் மருதக்காரங்கடா. எங்கிட்ட ஈரம் இருக்கு, வீரம் இருக்கு. எங்க கண்ணு முன்னால நடக்கிற அக்கிரமத்தை தடுக்காம இருக்க மாட்டோம். தெரிஞ்சுக்க முதல்ல மடப்பயல. எதுக்கியா 2 பேரும் சண்டை போடுறீங்க? அந்த கதையை கேளுங்க. நான் வீட்டுக்கு மூத்த. சரி, இவன் இளையவன். எங்க ஆத்தா ஒரு கோழி அடிச்சு குழம்பு வச்சா. அந்த கோழி தலைய யார் திங்கணும்? நான் வீட்டுக்கு தலை புள்ள, நான் தானே திங்கணும். இவன் எனக்கு முன்னாடியே அந்த தலையை எடுத்து தின்னுட்டான். நான் சும்மா இருப்பானா? என்ன வேலை விட்டு இப்படி ரத்தம் வர மாதிரி அடிச்சா நான் சும்மா விட்டுருவேன். 8 மிதிச்சு நீ நெஞ்சில மிதிச்சா நான் சும்மா இருப்பேனா? புடிச்சா நச்சுன்னு விட்டா ஒரு அவன் அங்க அடிச்சத நான் விட்டேன். காலு ஐயோ என்னன்னா சும்மா செஞ்சு காட்டுறதுக்கு வாயில இருந்து ரத்தமா வருது. போங்கண்ணே, உங்க உடம்பு பிஞ்சு உடம்புனே. எனக்கு வேணாம் சொல்ற தம்பி. இல்லவே நம்ம 2 பேரும் சண்டையா போடக்கூடாது. வீட்டுக்கு போய் 2 கோழி வாங்கி நம்ம இஷ்டப்பட்டா சாப்பிடலாம். நல்ல வேலை மனசுல இருந்தெல்லாம் அண்ணன் கொட்டிட்டோம். வா வீட்டுக்கு போலாம். வா.